அப்புறம் அத்தை உடம்புல எல்லாம் சரியாயிடுச்சு. ஆமாம்மா, எல்லாம் ஒன்னாலதான் இருக்கவும் தான் எனக்கு உடம்பு சீக்கிரம் சரியாயிடுச்சு. இல்லைன்னா நானும் ஒரு வாரம் இந்த ஹாஸ்பிட்டலே இருந்துக்க வேண்டியதான். அட ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இதான் முக்கிய காரணம். அட போங்கத்த. ஆமா, எங்கத்த மாமாவே பரத்தையும் காணா? கீழே பில் கவுண்டருக்கு போயிருக்காங்கம்மா. ஓ அப்படிங்களா? என்னம்மா மாமியாரும் மருமகளும் ரகசியமா தான் பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அத்தைக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, அத சொல்லி பேசிட்டு இருக்கோம் நாங்க. சரிம்மா. பில் கவுண்டர்ல பில் பே பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. சரிம்மா பவித்ரா, நான் கிளம்பட்டுமா? சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. ஏய் அவனுக்கு கூறுவார் இருக்கா இல்லையா? ஏன் இப்படி சொல்ற? பவித்ராக்கும் டியூட்டி முடிஞ்சிருச்சு. பவித்ராக்கு டியூட்டி முடிஞ்சிச்சுன்னா அவ ஹாஸ்டலுக்கு தானே போனோம். இல்ல, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். என்னடி பேசுற? எல்லாம் சுத்தி காமிக்கலாமே பவித்ராக்கு. இப்ப என்ன அவசரம் உனக்கு? என்ன மாமா, என்னைய சொல்லிட்டு நீங்களும் அத்தையும் தனியா அதை ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அது இல்லம்மா, உனக்கு டியூட்டி முடிஞ்சிச்சுல. ஆமாத்த, நானும் இப்ப ஹாஸ்டலுக்கு கிளம்பணும். நீ ஏமா ஹாஸ்டலுக்கு போற? நம்ம வீட்டுக்கு மாமே. என்னத்த சொல்றீங்க? வீட்டுல நிரந்தரமாலாம் இருக்க சொல்லல, அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி, சும்மா நம்ம வீட்டு வந்து பாத்துட்டு போவீல, அதுக்காக தான். அதான் அம்மா கூப்பிடுறாங்கல்ல, வாமே போயிட்டு வருவோம். ஹாஸ்டல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதுக்காக என் ஃப்ரெண்டு வேற வெயிட் பண்ணுவா. போன் பண்ணி சொல்லிக்கோ. சரித்த, நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரிம்மா, அப்ப நம்ம கிளம்பலாமா? போலாம் த. நீ போய் கார் அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்க கீழே வந்துடுறோம். சரி புஷ்பா. உங்க அப்பா கார் எடுக்க போயிட்டாரு, நீ என்னடா இங்க இருக்க? இல்லம்மா, 2 வார்த்தை. பவித்ராட 2 வார்த்தை பேசணும், அப்படித்தானே? அதான் வீட்டுல போய் பேசிக்கலாம். பவித்ராவே சொல்லிட்டால, அப்புறம் என்ன? சரிம்மா. ஒன்னோட மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு போடா கீழே. 2 பேரும் ஆற ஆட்ட தாங்க முடியல. மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்துட்டு என்னைய தனியா கிளப்பிடுற பாத்தியா? ஆமாண்டா, இனிமே அப்படிதான் நடக்க போகுது. பவித்ரா, நீ செய்யறது நியாயமா சொல்லு? போங்க பரத், நாங்க வரோம் கீழே. உனக்காக தான் 2 நாளா காலேஜ் லீவ் போட்டு இங்க இருந்தா உன் பையனுக்குலாம் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. சரி, நானும் கீழே போறேன். போ நிக்காத. பாவம் தவறு. ஏன் தவறு அப்படி அதட்டுறீங்க? ஒத்த பிள்ளைன்னு அப்படி அதட்டு வேணா. அம்மா பாசத்துக்காக இப்படி செய்யறது, வேற எதுவும் இல்ல. எதுவும் நினைச்சுக்காத. இப்பவே அவங்க பையனை மிரட்டுறாங்களேன்ட்டு. ஏன் அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. சரிம்மா, வீட்டுக்கு போறேன்னு சாப்பிடாமலாம் இருக்க கூடாது. டைமுக்கு சாப்பிடணும் என்ன, சரிங்களா? தினமும் போன் பண்ணி கேட்பேன் உங்களுக்கு. சரிம்மா, நம்மள நோட் பண்ணிருக்கேல, நம்ம போன் பண்ண பேசுவோம் நம்ம. சரித்த, டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசு. சரித்த, மாத்திரெல்லாம் கரெக்டா போட்டுருங்க த. சரிம்மா. இந்த போஸ் உங்களுக்கு சரியே இல்ல த. என்னம்மா சொல்ற? ஆமாத்த, கழுத்துல ஒண்ணும் இல்லாம இருக்கீங்க. அட ஆமாமா, நானும் இப்பதான் கவனிக்கிறேன். ஒரு மாதிரி கழுத்தை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு கழட்டி வச்சிட்டேன். ஓஹோ அப்படியா? பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் கழட்டி வச்சிருப்பேன். 2 பேரும் என் கழுத்தை பார்த்தாங்களே, என்ன ஏதுன்னு கேட்டாங்களா? சொல்லு பாப்போம். என்ன காணா, ஒன்னே காணான்ட்டு ஏதோ நினப்புல கேட்காம விட்டுருப்பாங்க. ஆமா, என்ன நினப்பு இருக்க போதா உங்களுக்கு? சரி, கீழே போலாமா? நமக்காக 2 பேரும் வெயிட் பண்ண போறாங்க. சரிம்மா, நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு உனக்கு. அப்படின்னா சர்ப்ரைஸ் காத்திருக்கு? வீட்டுக்கு வா சொல்றேன். சரி வாமா, கார்ல போய் ஏறுவோம் நம்மளும். போலாம் தான், நீங்க போங்க வரேன். ஏமா 2 நிமிஷம் இந்த ஃபைலை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா. நானே எதிர்பார்க்கல இவ்வளவு தூரம் என்னையும் சம்மதிச்சு ஏத்துக்குவாங்கன்னு நானும் நினைக்கல. எது எப்படியோ நமக்கு எதிராக அந்த பரத்தோட அம்மாவும் என்னையும் பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இது இப்படியே போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேலைய ஒவ்வொன்னா ஆரம்பிக்கணும். லட்சுமி, மணி ஆச்சுல. சின்னமாவே போன் பண்ணி 10 மணிக்கெல்லாம் வர சொன்னா. என்னன்னா இப்படி நேரம் ஆக்கிட்டு இருக்க? வா லட்சுமி போலாம். 10 மணிக்கு போன்னு சொன்னா 11 மணிக்கு கிளம்பி வருவா இவ. ஏங்க போலாமா? என்ன லட்சுமி? என்ன லட்சுமினா? தோட்டத்துக்கு போனல நானு. நேத்தே வர சொல்லியிருந்தாங்களே, இப்ப போறது இல்லையா? இப்ப நீ தோட்டத்துக்கு போறது முக்கியமா? மகனும் மருமகளும் போன் பண்ணி சொன்னாங்களே, பேத்திக்கு கல்யாண புடவை எடுக்க போறோம், 10 மணிக்கு வந்திருக்கப்பான்ட்டு. உனக்கும் போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. உன் சரின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புற நேரத்துல எப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு தோட்டத்துல வேலை இருக்குங்க. அம்மா அங்க வா இங்க வா, நீ உயிரை வாங்காதீங்க. அம்மா வீட்டுல ஒரு ஆள் போனா பத்தாதா? நீங்க தான் போறேன்னு முடிவு எடுத்துட்டீங்க, போயிட்டு வாங்க. அப்புறம் எதுக்கு போன் பண்ணும்போது சரின்னு சொன்னேன்? ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன். பண்றதெல்லாம் சரியே இல்ல. என்கிட்ட ஒரு பேச்சு, என்கிட்ட ஒரு பேச்சு. ஆமா, நான் அப்படிதான் நடந்துக்குவேன். இப்ப என்ன உங்களுக்கு? உங்களை போ சொல்லிட்டேல, போறதா இருந்தா கிளம்புங்களேன். அப்பாயும் தாத்தாவும் சேர்ந்து போய் எடுத்து பாத்து கொடுக்கணும். ஆமா, இந்த காலத்துல நம்ம இருக்கிற புடவை தான் பார்த்து செலக்ட் பண்றாங்க. போவீங்களா? பேச்செல்லாம் என் பேச்சே கேட்க மாட்டாங்க. இல்ல அவ இஷ்டத்துக்குலாம் ஆடிட்டு இருக்கா. இப்ப புடவை எடுக்கமா நான் வரணுமா? போறதுன்னு முடிவாயிருச்சு, கிளம்பி போயிட்டே இருங்க. இங்க போறதுன்னு முடிவாயிருச்சு, கிளம்பி போயிட்டே இருங்க. லட்சுமி அங்க வா இங்க வான்னு கூப்பிட்டு இருக்காதீங்க. அப்பவே நினைச்சேன், என்னடா என் பொண்டாட்டி இப்படி மாறிட்டாளுன்ட்டு. இப்பதானே புரியுது. நீ என்னைக்கு மாற போற? நீயாவது மாறதாவது. மாறினாதான். மாறிட்டீங்கன்னா பூகமா வந்துருமே. ஏதாவது சொல்லி நம்ம 2 பேருக்கு சண்டை தான் வரும். பேசாம வாய மூடுங்க. ஆமா, உங்க மருமகளும் அவனும் உங்க பாச மருமக என்ன இந்த மாமனார காணான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போங்க சீக்கிரம், நானும் வரேன். சரி. என்ன சரிங்கிறீங்க? அப்புறம் என்ன பண்றது? இப்ப நான் போறேங்கிறப்ப உடனே சரின்றீங்களா? அப்ப புடவை கடைக்கு வா, போயிட்டு வருவோம். அதெல்லாம் முடியாது, நான்லாம் வரமாட்டேன். என் தலையை பிச்சுக்கணும் போல இருக்கு எனக்கு. இப்ப என்னதான் சொல்ல வர நீங்கிட்ட? நான் கிளம்புறேன், போங்க. கிளம்புறேன்ட்டு உள்ளார போற? நான் என்னமோ பண்ணுவேன், உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஏதோ பித்து பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி பேசிட்டு இருக்கா. இவ வருவான்னு நினைச்சு நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தியா? நம்மளதான் சொல்லணும். இவளும் கூப்பிட்டா வர மாட்டா, மருமகிட்ட பேத்திக்கிட்ட ஒட்டவும் மாட்டா. நீ ஆயிடுச்சு, கிளம்புவோம். சிம்மி, நான் கிளம்புறேன். நீ கிளம்புறப்ப கதவை சாத்திட்டு போ. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க.
ஆத்தாடி ஆத்தா, என்ன பாத்திரத்தை இப்படி போட்டு ஊட்டிட்டு இருக்கா? ஐயோ சாமி, நம்ம கிளம்பிடுவோமா? மேல நம்ம பேசணும், நம்ம மேல பாத்திரத்தை தூக்கி போட்டுருவா. கிளம்பிட்டாரா இவரு? அங்க போறது எனக்கு பிடிக்கவே இல்ல. என் மகனுக்காக எல்லாத்தையும் சரின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, அனுப்ப வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா கிறிஸ்ட இல்லாத இடத்துக்கு இவரை அனுப்பியிருக்கவே மாட்டேன். சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். தோட்டத்து வேலைக்கு போவோம். என்னடி கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? கிளம்பியாச்சுமா. சுவாதி, ஏண்டி புடவை கட்டல நீ? இந்த சுடி நல்லா இல்லையா? கல்யாண புடவை எடுக்க போறோம், இதுக்கு பொண்ணு புடவை கட்டுறது இல்லையா? பரவாயில்ல, இதே நல்லா இருக்குல்ல. ஏண்டி மாப்பிள்ளை வீட்டுல என்ன நினைப்பாங்க அந்த அம்மா? ஒண்ணும் நினைக்க மாட்டாங்கம்மா. அதான் அக்காக்கு சுடிதார் போட்டுட்டு வாடின்னு சொன்னேன். உன் வேலை தானா? செவனேன்னு அவளும் புடவை கட்டிருப்பா. இப்ப என்னம்மா உனக்கு? அவனே சுடிதார் போட்டுவான்னு சொல்லிட்டான். ஏமா அப்படி கத்திட்டு இருக்கப்ப? அடி பிச்சு புடிவேன் பாத்துக்கோ. அவன் இவன்னு பேசிட்டு இருக்க வந்து மாப்பிட அம்மா முன்னாடி அவன் இவெல்லாம் கூப்பிடாத. ஒண்ணு வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பழக, இல்லன்னா மாமான்னு சொல்லு. அதை விட்டுட்டு வாடா போடான்னு சொன்ன அடிதான் வாங்குவேன். சரிம்மா. ஏமா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அக்கா, நம்ம வீட்டுல இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு தான். வீட்டுல இருக்கிற நாளைக்காவது நல்லா சந்தோஷமா இருக்கட்டுமே. அதனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத நீ. என்னடா நீ பேச வரலன்னு நினைச்சேன். அக்காவை பத்தி இப்படி பேசாத அப்படி பேசாதன்ட்டு. அக்காக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன் எப்பவோ. இப்படியே இருங்க. வாங்க கிளம்பலாம். அப்படி தம்பி கிளம்பிருச்சாடி? கிளம்பிட்டாமா. அம்மா அடுத்து ஆரம்பிக்க போகுது. கிளம்பிட்டாருமா. சரி சரி. அப்பயே தாத்தாலாம் வரல? சொல்லியிருக்கு, அவங்களும் வராங்க. பார்த்த அமலாத்தையெல்லாம் வரலையா? மாமாவும் வீடு பாக்குறாங்க போல இருக்கு. என்ன வீடுமா? தனியா போறாங்களா ரெண்டு பேரும்? இதுக்காக வீடு பாக்குறாங்களாம். போதுமா உனக்கு? கேம் அப்படி கத்திட்டு இருக்க? அப்புறம் கேள்வியா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பெரியப்பா பெரியமா வரலையா? எங்கடா கேட்கலையோன்னு நினைச்சேன். அவங்க வரலன்ட்டாங்க. ஏன், எதுக்கு? என்ன தெரியும், உங்க அப்பாக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க வரலன்ட்டு. என்ன கிளம்பலாமா வேண்டாமா? போலாமா. அது தலையில பூ வச்சுட்டு வாமா. சரிம்மா. பேரு சீக்கிரம் வாங்க. உங்க அப்பா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. கிளம்பலாம்ல? போலாமா. தாத்தா நம்ம வீட்டுக்கு வருவாரா இல்ல உங்க துணி கடைக்கு வந்துருவாரா? அடுத்த கேள்வியா? வீட்டுக்கு தான் வருவாரு. சரிம்மா. அடுத்த கேள்வி எது இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. சரி போலாமா? போலாமா. ஏமா அப்படி தனியா உட்காந்துருக்கீங்க? என்னம்மா பண்றது? மனசு ஒரு மாதிரியா இருக்கு, அதான் தனியா வந்துட்டேன். நேத்தே வீட்டுக்கு வந்து நீங்க வெளியே போயிருந்தேன்னு சொன்னாரு பெரியவரு. ஏதோ நீங்க பேத்தி கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறதா சொன்னாரு. ஆனா இங்க தோட்டத்து வேலைக்கு உங்களை கூப்பிடல. அப்ப நீங்க தோட்டத்து வேலைக்கு வந்துட்டீங்க. அப்ப அண்ணே புடவை எடுக்க போயிருக்காரா? ஆமாமா. நீங்க போலையா? இல்லம்மா போல, எனக்கு மனசுக்கு ஒவ்வல, அதனால நானும் போல. அவங்க சொந்த பேத்தி கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறாங்க. அதுக்கு நீங்க முன்னாடி போறது இல்லையா? சொந்த பேத்தியா? ஏன் பேத்தியே கிடையாதுமா. என்னம்மா சொல்றீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. இப்போதைக்கெல்லாம் சொல்ல வேணாம், அப்புறம் தனியா உங்ககிட்ட சொல்றேன் எல்லாத்தையும். ஓஹோ அப்படியா? சரி, உங்களால முடிஞ்ச வரைக்கும் வேலை பாருங்க. ஒண்ணும் இல்லம்மா, வயல்வெளியில தனியா உட்காந்தா நல்லா இருக்குமேனு. சரி, நல்லா இருக்குமேனு உட்காந்துருக்கேன். சரிம்மா, அப்ப தோட்டத்து வேலையை பாக்குறேன். சரிம்மா. என்ன வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லம்மா, இங்கே நல்லா இருக்கு. சரிம்மா, காத்தால சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுமா. சரிம்மா, நான் வேலையை பாக்குறேன். சரிம்மா, போய் பாருங்க. என்னதான் புருஷன் பிள்ளைங்க குட்டி எல்லாம் இருந்தாலும் உலகத்துக்கு நம்ம தனியா தான் வந்தோம். அதே மாதிரி தனியா தான் போய் ஆகணும். அப்படிதான் தாத்தா மேல நான் பாசமா இருந்தாலும் வாழ்க்கைன்னு வந்துட்டா நம்ம தனியா தானே போய் ஆகணும். அவரை கூட வர முடியுமா? வாழ்றது ஒரு வாழ்க்கை. எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு தான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மனசு கேட்க மாட்டேங்குது, ஏத்துக்க மாட்டேங்குது எல்லாத்தையும். மத்தபடி மக மேல கோவம் இல்ல, மருமக்காரி மேலயும் பேத்தி மேலதான் கோவமா இருக்கு. அப்படியே உட்காந்து என்ன பண்ண போறோம்? போய் வேலையாவது பாப்போம். வேலை பார்த்தா 4 காசு நம்ம கைக்கு வரும்ல. பொண்ணு வீட்டுக்கு வருதுன்னு மாப்பிள்ள போன் பண்ணாருல? ஆமா. அப்புறம் ஏன் இப்படி மாசம் மாசம் நிக்கிற? ஆரத்தி தட்டு எடுத்து வை. அது எதுக்குயா? நம்ம பொண்ணே முடியாம ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வருது. நம்ம பொண்ணுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாமா? அதுக்குதான். அப்படி கூட இருக்கா? வயசாகி இது கூட தெரியலையாடி உனக்கு? ஆஸ்பத்திரிக்கு முடியாம தானே போறாங்க. வீட்டுக்கு வரும்போது நல்லபடியா வராங்க. ஆரத்தி எடுத்தோன்னா கந்திருச்சு எல்லாம் குறையும்ல. கல்யாணத்துக்குள்ள விசேஷத்துக்கு தான் ஆரத்தி எடுத்து உள்ளார அலப்பாங்க. அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. சொல்றதுதான் கரெக்ட். ஊர் வழக்கப்படி இது மாதிரிதான் செய்வாங்க. ஊர்ல யார் இப்படி செஞ்சிருக்கா? இது மாதிரிலாம் சொல்லாதீங்க. எனக்கு என்னடி தெரியும்? என் பொண்ணு முடியாம ஆஸ்பத்திரில வீட்டுக்கு வரும்போது இதே சொல்லிட்டு இருக்காதீங்க. இருங்க, தானே ரெடி பண்ணணும். இதை ரெடி பண்ணி கொண்டு வந்துறேன். முத எடுத்துட்டு வா. கிளம்பி 1/2 மணி நேரம் இருந்திருக்கும். நேரம் வீட்டுக்கு வந்துட போறாங்க. ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். இவ்வளவு வருஷமா நல்லது கெடுத்து பாக்குறா, இது கூட தெரிய மாட்டேங்குது இவளுக்கு. எல்லாம் சொல்லி கொடுத்தா ஒவ்வொன்னா தெரியணும் உங்களுக்கு. என்ன ரெடி பண்ணிட்டியா? தண்ணியில மஞ்சளை கலக்கி வெத்தலை போடணும், அவ்வளவுதானே? சரியா போச்சு. என்ன சொல்லுங்க? அதேதான் எடுத்துட்டு வா. சரி. எங்கடி வெத்தலையை காணா? எங்க வெத்தலை வச்சிருக்கான்னு தெரியல. வீடு ஃபுல்லா தேடி பார்த்தும் காணா. தேடி பார்த்தும் காணானா போய் கடையில வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்தா நான் போக முடியுமா? நீ என்னத்தையா பண்ற? வியாக்கன பேசுற, நீ போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? காசை கொடுத்தாதானே வாங்கிட்டு வர முடியும். என்கிட்ட காசு இல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இதுவே நல்லாதான் இருக்கு. மஞ்சள் தண்ணியில ஆரத்தி எடுத்தாலும் திருஷ்டி கழியும். ஆரத்தி எடுத்தா திருஷ்டி கழியும் தான். ஒரு 10 ரூபா கூட உன்ட்ட காசு இல்ல? அதெல்லாம் என்கிட்ட காசு இல்ல. அதானே, அத வீட்டுல எல்லாத்தையும் சுட்டிட்டு போலாம் தானே வந்திருப்ப. வந்து காசு இல்ல சொல்றதுக்கு இப்ப என்ன உனக்கு? காசு கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சா நம்மளும் பொழைக்க முடியும். ஆடம்பரமா ஆனா என்னத்த பண்றது? வெத்தலை ஒரு 2 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆடம்பர செலவா? ரூபாய்க்கு வெத்தலை வாங்கினாலும் வெளியே வாசல்ல கொட்டினா அது வேஸ்ட் தானே. வீட்டுல இருக்கும்போது வாரம் பிரியாணியே வாங்கி சாப்பிடுறியே, அதெல்லாம் என்ன சொல்றது? ஆமா, நான் தான் சாப்பிடுறேன், நீங்க எதுவுமே சாப்பிடல. மோதுதான் பாக்குறீங்க பாருங்க. சும்மா நிதியா முத. மேல ஏதாவது வார்த்தை பேசுன இந்த மஞ்சள் தண்ணி எடுத்து ஓ மேல ஊத்திருவாமா. எப்பாடா சாமி, நான் எதுவும் பேசலப்பா, அமைதியா உட்காந்துறேன். போய் உட்காரு. பொண்ணு எங்க வந்துட்டு இருக்கான்னு போன் பண்ணி கேளு. சரி கேக்குறேன்.
ஹலோ மாப்பிள்ள எங்க வந்துட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் மாமா. ஓ அப்படிங்களா? சரி மாப்பிள்ள வாங்க. பாப்பா நல்லா இருக்கால இப்ப? புஷ்பா தானே நல்லா இருக்கா மாமா? சரி மாப்பிள்ள பாத்து வாங்க. ஐயோ இதை சொல்லியா? வீட்டுக்கு அப்படியே வந்துட போறாங்க, வாசல்ல நிக்க சொல்லு. மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க மாப்பிள்ள. சரி மாமா. சரி மாப்பிள்ள வச்சுட்டுங்களா? சரி மாமா. வீட்டுக்குள்ள வர வேணா வெளியவே இருங்க, வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னா ஆமாண்டி, வீட்டுக்கு வராதீங்க மாப்பிள்ள, வெளியே இருங்கன்னு சொன்னா என்ன நினைச்சுக்கு வரவரு? உங்க பாட்டுக்கு உள்ளார வந்துட்டாங்கன்னா ஆனா எல்லாம் தெளிவா சொல்லிட்டேல, அப்புறத்துக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னைய பார்த்து ஏதாவது கோளாறு சொல்லிட்டே இருப்ப, உன்னை சொன்னா அவ்வளவுதான் உனக்கு. துட்டு கோவம் வந்துருமே. நம்ம மக வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஊருக்கு கிளம்புற வேலையை பார்க்கணும். வந்தோடனே அதட்டுற வேலை உருட்டுற வேலை ஆரம்பிக்கிற பாத்தியா? ஹம். முகம் கோணிக்க போகுது பாத்து. வாய முடியா, நீ ரொம்ப ஒழுங்காக்கும் என்னை பேச வந்துட்ட. நமக்கும் அவன் முகத்தை பார்க்க கோவம் தான் வரும். நம்மளும் திரும்பியே உட்காந்துக்குவோம்.